எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். நான் என் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு சிம்பிளாக பூஜை பண்ணியிருக்கேன். ஒரு முறை கூட விநாயகர் சதுர்த்திக்கு வெளியிலேருந்து விநாயகர் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு கும்பிட்டதில்ல. பட் என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த விநாயகரை மட்டும்தான் எப்போதுமே வருடம் வச்சிட்ருக்கேன். விநாயகர் சதுர்த்திக்கு இவரை எடுத்து சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு, முக்கியமாக அருகம்புல்லும் வெள்ளை எருக்க பூவும் செம்பருத்தி பூவும் வச்சா ரொம்பவே விசேஷம். பூக்களால் அலங்காரம் பண்ணி வாழை போட்டு படையல் தான் வச்சுருந்தேன். சாப்பாடு கமகமன்னு சாம்பார், கேரட்டு பீன்ஸு பொரியல், முட்டைக்கோசு பொரியல், உருளைக்கிழங்கு வறுவல், அப்பளம் வச்சு கூடவே பாயாசமும் வச்சு படையல் போட்டாச்சு. முக்கியமாக விநாயகருக்கு ரொம்பவே பிடிச்ச கொழுக்கட்டை வைக்கணும். பூரண கொழுக்கட்டை, இனிப்பு கொழுக்கட்டை, பால் கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டைன்னு சொல்லி இதெல்லாம் வச்சுருக்கேன். இதெல்லாம் வச்சு தான் சாமி கும்பிடணுமா? இதெல்லாம் சாமி கேட்டதான்லாம் கிடையாது. நம்மளால் என்ன முடியுதோ செஞ்சு வச்சு கும்பிடலாம். என்கிட்ட இருக்க விநாயகருக்கு தீபதூப ஆராதனையெல்லாம் காட்டியாச்சு. அவருடைய 108 போற்றிகள் சொல்லி அர்ச்சனையும் பண்ணி முடிச்சாச்சு. விநாயக பெருமானுடைய கதை எல்லாருக்குமே தெரியும். பார்வதி தாய் மூலமாக உருவானவங்க. இவர் முழு முதல் கடவுளும் கூட. எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் முதல்ல இவரை கும்பிட்டு தான் ஆரம்பிக்கணும். இவரை வேண்டி வழிபாடு செஞ்சு நம்ம கேட்கக்கூடிய எந்த வேண்டுதலாக இருந்தாலுமே நிறைவேறும். இந்த பூஜையை 1 மணிலேருந்து 3 மணிக்குள்ளார முடிச்சிட்டேன். ஈவினிங் போல் தீபதூபம் காட்டிட்டு திரும்ப எடுத்து என்னுடைய பூஜை ரூமுக்குள்ளாரையே வச்சுடுவேன். இவருக்கு வச்ச படையலை வீட்டில் இருக்க எல்லாருமே எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இதனுடைய ஃபுல் வீடியோ அப்லோடு பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கீழே இருக்க ப்ளே பட்டனையும் டச் பண்ணி பாருங்கள். பாய்.